Good morning students. Good morning miss. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா NMMS questions தேசிய திறனறி தேர்வுக்கான questions நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெண்டு குரூப்பா பிரிக்க போறோம். இப்போ இந்த சைடு உட்கார்ந்து இருக்கறவங்க எல்லாரும் என்னது A group. இந்த சைடு உள்ளவங்க எல்லாம் என்ன பேர் கொடுப்போம் B group. இப்போ நான் questions சொல்லுவேன். யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 1 மார்க். ஓகேவா? 1 செகண்ட் டைம் தருவேன். நீங்க அதுக்குள்ள சொல்லல அப்படினா அந்த क्वेश्चन இங்க B டீமுக்கு என்ன ஆயிடும்? பாஸ் ஆயிடும். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். ஓகேவா? ரூல்ஸ் புரிஞ்சிருச்சுல? ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन A டீமுக்கு வரலாறு என்பது எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? வரலாறு என்பது எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? Historia. Very good. Clap your hands. A group க்கு 1 mark. Next B group க்கு இது எந்த மொழி சொல்? கிரேக்கம். Very good. Clap your hands. Answer தெரியறவங்க கை தூக்கு. அப்புறம் இல்லனா உங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து next A group க்கு அசோகர் எந்த போருக்கு பின் போர் செய்வதை கைவிட்டார்? கலிங்கபோர். வெரி குட். ஏக்கு 1 மார்க். அடுத்து B டீமுக்கு முதலாக விலங்குகளுக்கென்று தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார்? அக்ஷிகா. அசோகர். வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். Bக்கு 1 மார்க். அடுத்து ஏக்கு அசோகரை குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து நூலாக வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலம். வெரி குட். ஏக்கு 1 மார்க். ஏ டீமுக்கு. அடுத்து வேளாண்மை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? வேளாண்மை வெரி குட். பிக்கு 1 மார்க். 8000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அடுத்து ஏ டீமுக்கு மானுடவியல் என்பது என்ன? மானுடவியல் என்பது என்ன? வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி. வெரி குட். ஏக்கு 1 மார்க். அடுத்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் வழக்கம் எந்த மாவட்டத்தில் இன்றும் நடைமுறையில் உள்ளது? பிடி லாவண்யா. நீலகிரி. வெரி குட். பிக்கு 1 மார்க். அடுத்து ஏ டீமுக்கு ஹரப்பா நாகரிகம் என்ன நாகரிகம்? எந்த வகையான நாகரிகம்? வெரி குட். ஏக்கு 1 மார்க். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம் எப்போது தோன்றியது? கிபி 3000. ராங். சிந்துவெளி நாகரிகம் எப்போது தோன்றியது? உங்களை யாரும் சொல்றீங்களா? பீடா கரெக்டா சொல்லணும். பாஸ். ஏ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1900 3300 ஆண்டு. தவறு. அவ்வளவுதான். क्वेश्चन முடிஞ்சு போச்சு. எனக்கு 1 மார்க். டீச்சர்னு போட்டு 1 மார்க் போடு. இதுக்குள்ள ஆன்சர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமுன்னு சொல்லணும். கிபின்னு சொல்ற நீ கார்த்திகா. கிமு 3300 டு கிமு 1900 நீ சொன்ன, பட் ராங்கா சொல்லிட்ட. ஓகேவா? அப்ப இந்த क्वेश्चन யாருக்கு? எந்த டீச்சர்? எனக்கு 1 மார்க் போயிடுச்சு. அடுத்த क्वेश्चन யாருக்கு? இந்த क्वेश्चन யார் கேட்டேன்? ஏக்கு கேட்டேன். இல்ல பிக்கு கேட்டேன். சொல்லல நீங்க. அப்ப ஏக்கு பாஸ் ஆயிடுச்சு. இப்ப ஆக்சுவலா क्वेश्चन ஏ டீமுக்கு புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எது? புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எது? ஹரப்பா. வெரி குட். ஏக்கு 1 மார்க். அடுத்து ஹரப்பாவை தான் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிச்சாங்க தொழிலாளர்கள். அப்ப புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எது? ஹரப்பா. அடுத்து ஹரப்பா அந்த இது சம்பந்தமான क्वेश्चन சொல்லலாம்ன்றது அடுத்த क्वेश्चन அதே வந்துருச்சு. ஹரப்பா நாகரிகத்தின் இடர்பாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் மேசன். வெரி குட். சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஹரப்பா புதையுண்ட நகரம்ன்றத அவர் தான் அந்த இடர்பாடுகள் கண்டறிந்தவர். சோ பிக்கு எவ்வளவு மார்க்?
1 மார்க் போட்டாச்சா? இப்போ இந்த செஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஏ குரூப்புக்கு வந்து 3 6 மார்க்கு டோட்டல் கொடுப்பா 6. அடுத்து பி குரூப்புக்கு 5 மார்க். அப்ப வின் பண்ணவங்க யாரு? ஏ டீம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்மளுக்கு என்எம்எஸ் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்? இதை நம்ம ரெகுலரா படிக்கிறப்ப திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடும், நல்ல மைண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சு போயிடும். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா அட்டன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்றேன். டன்.